82 கும்மிடிப்புள்ள தொழிற்சாலை வந்தது. மக்கள் அதோடைய கழிவுகளையே பிளான்ட் எஸ்டிபி இல்லை. இப்போ நாங்கள் 2020 கழிவுநீர் வாகன சங்கம் துவக்கி பல கட்ட போராட்டங்களை செஞ்சு எஸ்டிபி கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இடிபி கேட்டுக்கிறோம். இந்த அரசாங்கம் எந்தவித செயல்பாடு பண்ணாதனுடைய விளைவு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய போராட்டம். மாவட்ட ஆட்சி பார்த்தாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த பொதுமக்களுடைய கவன ஈர்ப்புக்காக இன்றைக்கி ஈசா ஏறி ஒரு போராட்டம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியர் தலைவர் நாங்கள் கேட்டதெல்லாம் எங்களுக்கு எஸ்டிபி ஓணும். அதுதான் எங்களுடைய போராட்டம். எவ்வளோ வண்டி இருக்குது? இதுவரை நாங்கள் 21 வண்டி இருக்குது. 2020 கேட்குறோம். நாங்கள் கழிவுநீர் எடுத்து போய் டவுன் பஞ்சாயத்துடைய நோக்கம் எங்களுக்கு திருமழிசியில் ஊற்ற சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் 1500 எடுக்கிறோம், 2000 எடுக்கிறோம். திருமழிசிக்கு போனால் 10 to 12,000 கேட்டால் பொதுமக்கள் பாதிப்பாங்க. அதை தவிர்க்கணுன்றதுக்காக நாங்கள் எஸ்டிபி கேட்டோம். எங்களுடைய டவுன் பஞ்சாயத்து கூட ஒரு ஊரில் ஒதுக்குனாங்க. அந்த ஊர் எதிர்ப்புக்காக அதை செய்யலை. எங்களால் திருமழிசி கொண்டு போக முடியாது. இங்கே எஸ்டிபி ஓணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். எஸ்டிபி இங்கே வைத்தால் கழிவு நீரை நாங்கள் ஏரியிலையோ ரோட்டில் விட மாட்டோம். நாங்கள் கோடை காலத்தில் வயல்வெளியில் விட்டுறோம். ரொம்ப உடைய வயல் எங்களுக்குடைய தைலந்தோப்பில் சவுக்கில் விட்டுறோம். ஆனால் மழை காலம் வரும்போது வேறு வழி இல்லை. ஏதோ ரோட்டு வரம் விடுறதுனால சில சிக்கல் வழக்கு போடுறாங்க. அதனால் எஸ்டிபி வரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் வண்டி எடுக்க மாட்டோம், கழிவுநீர் எடுக்க மாட்டோம். பொதுமக்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். கொம்முடிப்பூண்டி ஷிப்கார்டு 1982 தொழிற்பேட்டை வந்தது. அங்கே ஒரு இடிபி இருந்தது. அதை செயல்படுத்தாத அவனே ஒவ்வொரு கம்பெனியிலும் இடிபி பண்ணணுன்றது அரசு விதி. அவங்க அதை சரியாக பயன்படுத்தாமல் அவங்க தான் தாம்பரம் ஏரியில் விடுறாங்க. அந்த கழிவு நீர் தான் ஏரிக்கு வருது. டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த அளவுக்கு சரியான நிர்வாகம் இல்லை. இந்த திருவள்ளூர் நகரில் இருக்கிற அத்தனை கழிவும் வீட்டு கழிவும் செயின்ட் மேரி ஸ்கூல் வழியாக போய் அந்த ஏரியில் தான் கலக்குது. கும்மிடிப்பூண்டி பஜாரில் இருக்கிற அத்தனை காம்ப்ளெக்ஸ் பணக்கார வீட்டில் இருக்கிற அத்தனை கழிவும் கழிவு நீர் வாகனம் எடுக்கலை. அவங்களுடைய பஞ்சாயத்து கழிவுநீர் காவாயிலேயே கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை சேதப்படுத்துறது அவங்க தான். இதுக்கு முழு பொறுப்பு டவுன் பஞ்சாயத்தும் அந்த நிர்வாகமும் அந்த பேரூராட்சி பொறுப்பு தவிர எங்களுக்கு எந்த விதமான கடமை இல்லை.